என்ற நிலையில் கூட நம்ம டாக்டர் ஜான் அவர்களின் சங்கீதத்தை நம்ம அதில் பகிர்ந்து கொள்வார். Let's take Psalms 15th chapter. இந்த நாளிலும் தேவன் சங்கீதம் 15வது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை திருப்பிக் கொள்வோம். O Lord, who shall sojourn in your tent? Who shall dwell on your holy hill? உத்தமமாய் நடந்து நீதியை நடிப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. Verse 3, who does not slander with his tongue and does not evil to his neighbor, nor takes up a reproach against his friend. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தாழ்படுவான், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கோ காணப்படுகிறான். ஆணையிட்டு தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறுவதில்லை. Verse 5, who does not put out his money at interest and does not take a bribe against the innocent, he who does these things shall never be moved. எல்லாம் உட்காரலாம். Praise be to the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். I greet you, Happy New Year, in the sweet loving name of our Lord Jesus Christ. இந்த நாளிலும் மகா இன்பமான நாம இயேசு கிறிஸ்து நாமத்தினால அனைவருக்கும் இனிய புதிய வருடத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். We have come to the new year. நாம் இந்த நாளில் ஒரு புது ஆண்டை தொடங்கி இருக்கிறோம். In this chapter there are 11 characters written. இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது 11 கேரக்டர் நம்ம பார்க்கிறோம். 6 things we have to take it and 5 things we have to take it out. இந்த அதிகாரத்துல பார்க்கும்போது 6 விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு 5 விஷயங்களை நாம் விடுவிக்க அப்படியாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். If we see from 1st to 5th verses, இந்த நாள்ல முதலாவதுல இருந்து 5வது வசனத்தை பார்க்கும்போது walk blamelessly, ஒரு குற்றமற்றவனாக இல்லாதபடிக்கு நடக்க வேண்டும் என்று, does what is right, எது நியாயமோ அதை மட்டும் செயல்படுத்த வேண்டும் என்று, speaketh truth in his heart, இருதயத்தின் சுத்தமுள்ள ஒரு சத்தியத்தை பேச வேண்டும் என்று, fourth, vile person is despised in his eyes, கண்ணின் நிமித்தமாக காணப்படுகிற எல்லா பாவக்கரைகளிலிருந்து நீங்களாக்கி நம் நடைபெற்க வேண்டும் என்று, fifth, honored he honoreth who fears the Lord, கனம் பண்ணுகிறவர்களை நம் கனம் பண்ணி கர்த்தருக்கு பயந்தவர்களை நம் மேன்மை பாராட்ட வேண்டும். who swears in his heart and does not change, அப்படியாக இருதயத்தில் சத்தியம் செய்து அதை பின்மாறி போகாமல் அப்படியாக செயல்படுத்துவது. These are the 5 characters you need to have to stand in the holy hill where the Lord is his habitation. மகா உத்தமமான பர்வதத்திலே நீங்கள் நிலையாய் நிற்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட அந்த 5 குணாதிசயங்களை உங்கள் வாழ்விலே நீங்கள் செயல்பட வேண்டும். There are another 6 characters you should not have. அப்படியாக இன்னொரு 6 குணாதிசயங்கள் இந்த சாப்டர்ல இருக்கிறது, எதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று காண்பதற்காக. He does not slander with his tongue, நாக்கின் நிமித்தமாக அசுத்த வார்த்தைகளை பேசி, does not do any evil to his neighbor, நம் பிறருக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாமலும், nor takes up any reproach to his friend, அவருடைய நண்பர்களுக்கு விரோதமாக அப்படியாக புறங்குழுவது, does not put out his money for interest, வட்டிக்கு பணத்தை கொடுக்காமலும், does not take a bribe against the innocent. அப்படியாக ஒரு குற்றமற்ற செயலிடத்திலிருந்து ஒரு லஞ்சம் வாங்காதபடி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் 5 characters you need to take, 6 characters you need to leave out. 5 குணாதிசயங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்டு 6 குணாதிசயங்கள் நீங்கள் விட்டுவிட வேண்டும். So we do not have time to meditate in all these characters. இந்த எல்லா குணாதிசயங்களும் தியானிக்க போதுமான நேரம் இல்லாதபடியால், that is the summary of this chapter. இந்த வசனத்தின் ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு செய்தியானது இப்படியாக இருக்கிறது. Let us meditate only the third one, and speaketh truth in his heart.
அப்படியாக இந்த நாளிலே நேரம் குறைவாக இருக்கிறபடியாக மூன்றாவது குறிப்பான இருதயத்தில் சுத்தமொன்று சத்தியத்தை மட்டும் பேசுகிற அந்த வார்த்தை நிமித்தம் நாம் கொஞ்சம் தியானிப்போம். According to Job 9:24, this world is given into the hand of the wicked. யோபு 9:34 பார்க்கும்போது இந்த உலகமானது அந்த அந்நிய சக்தி நிமித்தமாக கைகளிலே ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. This world is given into the hand of the wicked. இந்த உலகமானது ஏமாற்றுகளும் புறங்குறுகளும் இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் தான் அவர்கள் கைகளிலே ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. According to John 18:8-44, he is the father of lies. யோவான் 8:18 பார்க்கும்போது He is the father of lies. அவர் அந்த 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 ஜாதியானவன் எப்படி நம்ம இந்த உலகத்தை கொடுத்திருக்கோமோ அவன் இந்த பொய்க்கு ஒரு தகப்பனாக காணப்படுகிறான். The children of this world are dumped with the lies of the Satan. இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளை பார்க்கும் பொழுது இந்த பொய்யின் தகப்பனான சத்ரு நிமித்தமாக அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். All the hearts of the man are filled with the lies of the Satan. மனிதனோட அந்த இருதயத்தை பார்க்கும் பொழுது சத்ருவின் நிமித்தமாக பொய் கூறுவதும் அப்படியாக இந்த பொய்யின் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Because of that, according to Psalms 12:2, அதன் நிமித்தமாக தான் சங்கீதம் 12:2 அப்படியாக வசனத்தை பார்க்கும் பொழுது everyone speaks to his neighbor through only lies. ஒருவருக்கொருவர் அப்படியாக நம்ம சிநேகிதரோடு பேசும்பொழுது ஒரு பொய்யின் நிமித்தமாகத்தான் நாம் பேசுகிறோம். No one is exempted from these lies. யாரும் இந்த பொய்யிலிருந்து தப்பித்து அப்படியாக உண்மையாக இருப்பதில்லை. This is a contagious disease spreading from one to another. இது எப்படி இருக்கிறதுனால் ஒருவரிடத்திலிருந்து ஒருவராக அப்படியாக பரவிக்கொண்டே இருக்கிறது. From preacher to prophet to king to believer to non-believer, for everyone no exemption from this. இந்த நற்செய்தியாளரிடத்திலிருந்து ராஜாவிடத்திலும் ராஜாவிடத்திலிருந்து மக்களிடத்திலும் பிறர் ஜாதியில் நிமித்தமாக இப்படியாக அது பரவிக்கொண்டே இருக்கிறது. From you rise from the bed to till you sleep, you are always thinking about lies. நீங்கள் படுக்கையில் இருந்து எழும்பும் பொழுது அப்படியாக மறுபடியும் படுக்கையில் உறங்கும் வரைக்கும் அப்படியாக பொய்யின் நிமித்தமாக ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது. When I go to the boss, how should I lie him? அப்படியாக அந்த வீட்டுக்கு நாம் செல்லும் பொழுது எப்படி பொய் பேசுவது என்று நாம் பார்க்கிறோம். When your wife calls you, where are you? You start keeping on lying to her. ஒருவேளை நம் மனைவி நம்மளுக்கு தொலைபேசியில் அழைக்கும் பொழுது எங்க இருக்கிறேன்னு கேட்கும்போது நம்ம எப்படி அந்த சமாளிப்பது என்று பொய் கூறுகிறோம். If the parents call their children, where are you? Lie. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கேட்கும்போது அங்கே ஒரு பொய் இருக்கிறது. When the boss calls a servant, where are you? Lie. கடவுள் ஊழியக்காரன் கேட்கும்போது அங்கேயும் ஒரு பொய் காணப்படுகிறோம். Whole world is dumped in lies. இந்த பிரபஞ்சமே அப்படியாக பொய் நிமித்தமாகத்தான் செயல்பட்டு At கொண்டிருக்கிறது. this moment the Lord is asking you, இந்த who நாளிலும் speaketh truth in his heart. இந்த நாளிலும் தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், யார் இருதயத்தின் நிமித்தம் சத்தியம் பேசுகிறவன் என்று. According to Matthew 15:18, மத்தேயு 15:18 பார்க்கும் பொழுது whatever proceedeth from the mouth is already decided in the heart. நம் வாயின் நிமித்தமாக எந்த ஒரு வார்த்தையும் நாம் செய்ய போகிறோம் என்று சிந்திக்கிறோமோ அது முன்னதாகவே நம்ம இருதயத்தில் அப்படியாக சிந்தித்துக் கொள்கிறது. What happens if you speak a lie? நீங்கள் ஒருவேளை பொய் பேசினால் அது என்ன ஆகும்? Dear children of God, listen carefully. What happens if you speak a lie? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் பொய் பேசினால் அது எப்படியாக இருக்கும் என்று நீங்கள் சிறிது சிந்தித்துக் கொள்ளுங்கள். You have already activated the wicked of this world. இந்த உலகத்தின் அதிபதியான சத்ருவை நீங்கள் ஆல்ரெடி முன்னதாகவே நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். If you speak a lie from your mouth, நீங்கள் வாயின் நிமித்தமாக ஒரு பொய்யை கூறினால் you have already generated in your heart. அது உங்கள் இருதயத்தில் முன்னதாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. That has come from your mouth. அதுதான் உங்கள் வாய் நிமித்தமாக வருகிறது. And the father of lies is activated and he will stand beside you. இந்த பொய்யின் தகப்பனான சத்ருவானவர் உங்களுக்கு வலதுபுறம் நின்று கொண்டு உங்களை அப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். And he will corrupt your heart with some more lies. உங்களை இருதயத்தின் நிமித்தமாக இன்னும் அவன் பொய் கூறுவதற்காக செயல்பட்டு கொண்டிருப்பான். Your thought became your word. உங்களோட சிந்தனை உங்களை வார்த்தையாக மாறியது. That word became your action. அந்த வார்த்தை உங்கள் செயலாக மாறியது. The action became your habit. அந்த செயல் உங்கள் அன்றாட வாழ்விலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Habit became your character. அப்படியாக செயல்பட்டு இருக்கிறதே உங்களோட குணாதிசயமாக மாறுகிறது. That character became your destiny. அந்த குணாதிசயம் தான் உங்களுடைய லக்கை நோக்கி அப்படியாக செல்கிறது. According to 15:18 Matthew, மத்தேயு 15:18 பார்க்கும் பொழுது the thing which comes from the mouth defileth the person. அந்த வாயின் வருகிற வார்த்தை நிமித்தமாக அது எப்படிப்பட்ட மனிதன் என்று நாம் அப்படியாக காண முடியும். And he will change your destiny. அவன் அப்படியாக உங்க பாதையை மாற்ற முடியும். The same thing happened in Acts 3rd chapter. அதே போல தான் அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே 5th chapter.
5வது அதிகாரத்திலே their wife and husband sold a plot. அங்கே வந்து ஒரு கணவனும் மனைவியும் ஒரு நிலத்தை வந்து விற்கிறார்கள். They agreed together. In verse 9 you will see they agreed together to lie. அவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டு ஒரு பொய்யை கூற வேண்டும் என்று அவர்கள் நியமித்தார்கள். In verse 4 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது Satan has filled their heart with lies. சத்ருவானவன் வந்து அவர்கள் இருவரின் இருதயத்தை பொய்யின் நிமித்தமாக அப்படியே நிரப்பி இருந்தான். Even what they have done, அவர்கள் என்ன செய்தார்கள் they என்றால் have come and dare enough to speak against the Holy Spirit. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அப்படியாக பரிசுத்த ஆவியின் முன்பதாக வந்து பொய்யை கூறுவதற்கு அவ்வளவு ஒரு பெரிய ஆயத்தமாக இருந்தார்கள். What happened at last? ஆனால் முடிவாக என்ன நடந்தது? They agreed together. அவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டு, Dear children of God, பிரியமானவர்களே, if your husband is lying, உங்கள் கணவர் ஒருவேளை பொய் பேசினால் reprimand him, அவர்களை வந்து நீங்கள் எச்சரியுங்கள், warn him, அவர்களை வந்து எச்சரித்து நீங்கள் don't செயல்படுங்கள். agree with him in lies. அவரோட நீங்களும் சேர்த்து கொண்டு If your செயல்படாதீர்கள். children are lying, அப்படியாக உங்க பிள்ளைகள் வந்து பொய் பேசினால் don't agree with them, நீங்கள் அதுக்கு அப்படியாக சரி போடாதீர்கள், warn them. அவர்களை நீங்கள் எச்சரியுங்கள். If you agree together, நீங்கள் இருவரும் ஒருமனப்பட்டு அப்படியாக பொய் the பேசினால் father of the lies will go into your heart. He will fill your heart with complete lies. அப்படியாக இந்த பொய்யின் தகப்பனான சத்ருவன் உங்கள் இருதயத்தில் அப்படியாக ஆட்கொண்டு அதில் செயல்பட்டு கொண்டிருப்பான். You will dare enough to go against the Holy Spirit as well. நீங்கள் பரிசுத்த ஆவியின் நிமித்தமாக எதிராக செயல்படவும் இது அப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கும். And they lost their lives. Their wife and husband, both of them lost their இங்க lives. பார்க்கும்போது கணவன் மனைவி இருவருமே அவர்கள் வாழ்க்கையை எழுந்து போனார்கள். Many of the children of God, they might not have been experienced the physical death, but there is a spiritual death in your life. இந்த நாள்ல பார்க்கும்போது அநேக ஜனங்கள் கணவர் மனைவிகள் மனிதர்கள் வந்து ஆவி நிமித்தமாக வருகிற மரணத்தை ருசி பார்த்திருப்பார்கள். ஆனால் சரீரத்தின் மரணத்தையோ அவர்கள் இன்னும் ருசி பார்க்காமல் இருக்கலாம். They will take lies very lightly. அவர்கள் வந்து இந்த பொய்யை வந்து மிக சாதாரணமாக The எடுத்துக்கொள்வார்கள். lie is like a knowledge. அது வந்து ஒரு ஞானத்தை போல ஒரு பொய்யை வந்து புறம்பு கூறுவார்கள். They think that they have fooled others. அவர்கள் நினைப்பார்கள் நான் வந்து பிறரை வந்து நான் அப்படியாக ஏமாற்றினேன் என்று. They have already fooled themselves. ஆனால் அவர்களே முன்னதாக ஏமாற்றி கொண்டார்கள் என்று. After fooling themselves, அவர்களே ஏமாற்றி கொண்ட பிறகு they fool others as well. அவர்கள் வந்து பிறரையும் அப்படியாக ஏமாற்றுவார்கள். And at last there is a death in the life. கடைசியாக பார்க்கும்போது அவர்கள் வாழ்விலே ஒரு மரணம் ஏற்படுகிறது. As there is a short of time, நேரம் குறைவாக the இருக்கிறபடியால் psychiatrist divided these lies into 12 types. 12 types of liars. சைக்காட்ரிஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது 12 types of liars. 12 விதமான பொய்கள் என்று அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். If there is time, I will explain some other day. இன்னொரு நாள் அதை பற்றி நான் விவரமாக சொல்கிறேன். And same thing has happened in Genesis 3rd chapter. அதே போல தான் இங்கே ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே God said not to eat the fruit. தேவன் வந்து இந்த கனியை புசிக்காதிருங்கள் என்று சொன்னார். Satan says eat the fruit. ஆனால் சாத்தான் வந்து அதை புசியுங்கள் என்று சொன்னார். What happened when you believe the lie? நீங்கள் என்ன நடக்கும் இப்படிப்பட்ட பொய்களை நீங்கள் நம்பும் பொழுது? Listen carefully. That is what why if anybody comes to you and speak anything, verify it. கவனமாக கேளுங்கள். யாராவது வந்து இதுதான் நிஜம் அப்படிப்பட்ட வார்த்தை நிமித்தமாக உங்களிடத்தில் வந்து பேசினால், even against the servant of God, even against any believer, if anybody comes to you and speaks any lie or anything, just verify it. ஊழியருக்கு விரோதமாகவும் இல்ல விசுவாசிகளுக்கு விரோதமாக யாரோ வந்து உங்களிடத்தில் பேசினால் அதை நம்பாமல் நீங்கள் அதை வந்து விசாரிக்கத்தக்க அந்த குணாதிசயங்கள் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும். If you believe it, நீங்கள் அதை நம்பினால் you will be deceived. நீங்கள் வந்து அதிலிருந்து அழிக்க ஒரு தருணத்தை ஏற்படுத்துகிறீர்கள். And after the disobedience came into the hearts of Adam and Eve, அந்த கீழாமை இருக்கிறபடியால் they went against the law of the Lord. அவர்கள் வந்து தேவனுடைய அதிகார சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டார்கள். They ate the fruit. அவர்கள் வந்து அந்த கனியை புசித்தார்கள். And became naked. அவர்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து நிர்வாணமாக காணப்பட்டார்கள். Total destiny was changed because of believing a single lie. That is what you and I are here. அங்கே பார்க்கும்பொழுது ஒரு பொய்யை நம்பினபடியால் அவர்களை பாதையை மட்டுமே அவர்கள் மாற்றினபடி இல்லாமல் நீங்களும் நாங்களும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் ஒரு அத்தியாயமாக காணப்படுகிறது. Lie is very dangerous, dear children of God. பொய் வந்து ரொம்ப கஷ்டமான
காரியமாக இருக்கிறது. It will kill you. அது வந்து உங்களை அழித்து போடும். Not at all it will kill you, it will kill your entire family. அது உங்களை மற்றும் இல்லை உங்கள் குடும்பத்தையே அழித்துவதற்கு ஒரு காரணமாக காணப்படும். During this time God is asking you, who speak a truth in their heart? இந்த நாளிலும் தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், யார் இருதயத்தின் நிமித்தமாக சத்தியத்தை பேசுகிறவன் என்று. World is full of liars on one side. இந்த உலகத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் முழுவதுமாக பொய் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். Our Lord Jesus is the way and the truth. He is standing at the other side. நம் தேவனாகிய கர்த்தரே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இன்னொரு புறம் இருக்கிறார். You are the light of this world and He is the Father of lights. நீங்கள் வந்து இந்த உலகத்தின் ஒளியா இருக்கிறீர், அவர் வந்து இந்த ஒளிக்கு தகப்பனாக காணப்படுகிறார். When you stand in this world, the darkness will fly away. நீங்க இந்த உலகத்தில் நிற்கும் பொழுது அந்த இருளான சூழ்நிலை மாறிவிடும். When the truth comes, the lie should go away. இந்த இடத்துல வந்து ஒரு சத்தியத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த பொய்யான காரியங்கள் ஓடிவிடும். Who speak a truth in his heart? எவன் இந்த நேரத்திலே வந்து சத்தியத்தின் நிமித்தமாக இருதயத்தின் நிமித்தமாக சத்தியத்தை பேசுகிறவன் என்று. He will stand along with in the holy hill where the Lord's habitation is. அப்படிப்பட்ட மனுஷன் வந்து அந்த பர்வதமான ஒரு பாதையில் வந்து மேற்கொண்டு நடப்பான். As per my little knowledge on this lie, இந்த பொய்யின் நிமித்தமாக எனக்கு உண்டான ஒரு சிறிய அறிவின் நிமித்தமாக I found out two solutions how to avoid this. நான் வந்து 2 காரியங்களை கண்டுபிடித்தேன், இந்த பொய்யை வந்து எப்படி நாம் வந்து மாற்றுவது என்று, இந்த செயல்படுவது என்று. That you can see in chapter Psalms 141:3. அந்த அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து சங்கீதம் 141 3வது வசனத்தை நாம் பார்க்க முடியும். 141:3. 141:3. Amen. Set a guard, O Lord, over my mouth, keep watch over the door of my lips. அதே கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். Some open their mouth, you cannot close their mouth. சிலர் வந்து அவர்கள் வாயை திறப்பார்கள், ஆனால் அதை மூட முடியாது. It flows like a chatted box. அது வந்து அப்படியாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். So many things full of lies in their mouth to deceive others. அநேக காரியங்கள் அப்படியாக பேசிக்கொண்டே இருப்பாங்க, எல்லாமே பொய்யான காரியங்களாக இருக்கும். Let us make a covenant with the Lord just like David did in 143 3rd verse. இந்த நாட்களில் வந்து நம்ம ஒரு உடன்படிக்கை செய்வோம் தேவனிடத்தில், அப்படியாக தாவீது இந்த 141ல செய்தபடியால். O Lord, set a guard, O Lord, over my mouth, keep watch over the door of my lips. அப்படியாக இந்த வசனம் சொல்கிறபடி கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று அப்படியாக நாம் கேட்போம். Another verse that is from Matthew 5:37. மத்தேயு 5:37. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். Let what you say be simply yes or no. 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதது இல்லாதென்றும் சொல்லுங்கள். Anything more than this comes from evil. அதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். Use these two formulas, dear children of God, to avoid lies. இப்படிப்பட்ட இந்த 2 ஃபார்முலாவை உங்கள் வாழ்விலே நீங்கள் செயல்படுங்கள். Say yes or no, anything proceeded from your mouth is evil. ஒன்று ஆமாம் இல்லை இன்று என்று சொல்லுங்கள். அப்படியாக சத்ரு நிமித்தமாக எது வந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு உண்மையான காரியத்தை நீங்கள் In செயல்படுங்கள். this new year, ask the Lord, make a covenant with the Lord. Lord, keep the door of my mouth இந்த shut. புது வருடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்யுங்கள் தேவனிடத்தில், தேவனே என் வாய்க்கு ஒரு காவல் இடும் என்று. Initially, it is very difficult. அப்படியாக தொடக்கத்தில் அது ரொம்ப கடினமான காரியமாக காணப்படலாம். When if you surrender to the will of God and into the hand of God, ஆனால் நீங்கள் வந்து தேவனுடைய சித்தத்திற்கும் அவர்கள் கைகளிலே நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது He will definitely change you. அவர் கட்டாயமாக அதை மாற்றுவார். Let us surrender to the hands of the Lord. தேவனுடைய கைகளை ஒப்பு கொடுப்போம். Truth is one side, lies on the other side. உண்மை ஒரு புறமும் பொய் இன்னொரு புறமும் இருக்கிறது. Which side are you? நீங்கள் எந்த புறம் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். If you speak deep truth in your heart, நீங்கள் வந்து ஒரு ஆழமான சத்தியத்தை உங்கள் இருதயத்தில் you will stand பேசுவீர்கள். along with the Lord in the holy hill. நீங்கள் வந்து உன்னதமான பர்வதத்திலே தேவனோடு ஐக்கியம் கொள்வீர்கள். According to Revelation 21:8, அப்படியாக வெளிப்படுத்தல் விசேஷம் 21:8 பார்க்கும் பொழுது you can see all the place of all the liars who can see in that place. நீங்கள் வந்து ஒரு இடத்தை பார்ப்பீர்கள், அங்கே வந்து அநேக பொய் கூறுவர்கள் வந்து காணப்படுவார்கள். God did not call you and me to that place
place. உங்களையும் எங்களையும் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்துக்கு தேவன் அழைக்கப்படவில்லை. He wants you and I to be in that holy hill. நீங்களும் நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பர்வதத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Till someone puts knife on your neck, don't put your mouth out to tell your lies. உங்கள் கழுத்துக்கு கத்தி வரும் மட்டும் நீங்கள் அப்படியாக பொய் கூறாமல் நீங்கள் இருப்பீர்களானால், At that moment also, ஆனால் அந்த சூழ்நிலையிலும் the same thing happened in the story of Samuel and David. அப்படிப்பட்ட சூழ்நிலைத்தால் சாமுவேல் டேவிட் கதையிலும் இருக்கிறது. Samuel went to anoint the king David. சாமுவேல் வந்து அப்படியாக தாவீதை அபிஷேகம் பண்ண போனார். But there is a fear in him. ஆனால் If Saul knows this matter, அவரிடத்தில் ஒரு பயம் இருந்தது, எப்படியாவது சவுலுக்கு இந்த விஷயம் தெரிந்து விடுமோ what என்று. will happen to Samuel? சாமுவேலுக்கு என்ன நடக்கும் என்று. The knife over his neck. அவன் கழுத்திற்கு வந்த கத்தியை போல He approached the Lord. தேவனை நோக்கி கூப்பிட்டான். He gave the way. அவர் வந்து ஒரு பாதையை காண்பித்தார். Same formula let us also apply, dear ones. அதே போலதான் ஒரு பாதையை நாம் அப்படியாக செயல்படுவோம். If there is a lie which will save you, ஒரு பொய் வந்து உங்களை அப்படியாக ரட்சிக்குமானால், go before the Lord. தேவனுக்கு முன்பதாக செல்லுங்கள். He will guide you. அவர் உங்களுக்கு வழி ஆலோசனை செய்வார். May God bless us all. கர்த்தர் தம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அல்லேலூயா.